ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஜாயின் பண்ணிக்கலாம். இதில யாருனாலும் நீங்க ஒர்க் பண்ணலாம். கையில ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தாலே அதுக்கு போதுமானது தான். உங்களுக்கு Facebook, Instagram, YouTube இந்த மாரி சோசியல் மீடியா அக்கவுண்ட் இருந்தாலே இதுக்கு போதும். இப்போ வர்ற ப்ரோமோவ பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ரூ. 300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ரூ. 300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான நெய்மீன் கருவாடு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை முழுசாகவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரே ஒரு நடுவில் ஒரு கீரல் மட்டும் கீரியும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் வெள்ளைப்பூடும் ஒரு அரை பதத்துக்கு வெந்ததும் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடை வந்து நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ மல்லிப்பொடியும் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா அது கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அலசி வச்சுருக்கிற நெய்மீன் கருவாடை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கிறேன். உப்பும் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா கருவாட்டில் நம்ம அதிகப்படியான உப்பு இருக்கிறனால நான் குழம்புல உப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் தண்ணி இல்லாமல் ஒரு கிரேவி பதத்துக்கும் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். சமைச்சு பாருங்கள். லவ் பண்ணி சமைங்க, லைக் பண்ணி சாப்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.